அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் கிரக பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்வுகளை சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் சிறப்பான ராசி. சிம்ம ராசினா சிங்கம் போல, சரிங்களா? அதே சமயத்தில் அன்பு, வைராகிய குணம், தலைமை பண்பு, அடுத்தவங்களுக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா அது சிம்ம ராசிக்காரர் தாங்க. இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க எந்த இடத்துல விட்டாலும் அவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. காரணம் என்ன? அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு துணிச்சல் இருக்கும், அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு குணம் இருக்கும். நல்லது எதுவோ யோசிக்கவே மாட்டீங்க, அதே தப்புனா கண்டிப்பாக அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் அள்ளி கொடுத்துருவீங்க. கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கிள்ளி கூட கொடுக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு பிடிவாத குணம் இந்த சிம்மராசிக்காரருக்கு ரொம்ப அதிகமாக உண்டு. இந்த சிம்மராசிக்காரர் எந்த துறையில் வேணாலும் பெரிய அளவில் வந்துடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கூட அந்த இடத்துல பார்த்தாலும் உங்கள் பேரை சொன்னால் 4 பேருக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு அரசியல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி இருப்பாங்க, வச்சுங்களா? பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் எல்லாமே அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்கும், சரிங்களா? இப்படி அதே நேரத்தில் எந்த ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காது. பெண் சிம்ம ராசிக்காரராக இருந்தாலும் சரி, ஆண் ராசியாக இருந்தாலும் சரி, அந்த பலம் பொருந்திய ராசி சிம்ம ராசி. சிவ அம்ச தத்துவ ராசி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதாவது உங்களுடைய ராசி ஜென்மநாதன், உங்களுடைய ராசிக்கு ஜென்மநாதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது தான் தமிழ் வருட பிறப்பே உருவாகும், சரிங்களா? எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு! உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இல்லையா, சிவபெருமான் இல்லையா? அந்த சிவபெருமான் ஒருவருடைய வீட்டில் ஆச்சுங்களா மேச இடத்துல உச்சபலம் அடையும் போது தமிழ் வருட பிறப்பு பிறக்கும், சரிங்களா? அது அந்த வருட பிறப்பில் இருந்து பார்த்துட்டோம்னா, அதாவது ஒவ்வொரு உங்களுடைய ராசிநாதன் அப்படியே மாறி வரும்போது, அதாவது இந்த 12 வீட்லேயும் வரும்போது மாற்றங்கள் ஒவ்வொரு மாதங்களாக மாறி வரக்கூடியதான் இந்த 12 மாதங்களும். இந்த மாதத்தில், அதாவது இந்த வருடத்தில், இந்த அதாவது இந்த சித்திரையில் பார்த்துட்டோம்னா முதல் ஆரம்பமே அமோகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான காலமாக இருந்தாலும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் அதாவது உச்சபலம் அடையும் போது சுப செலவுகள் நீங்கள் செய்து முடிப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா அஷ்டமச்சனி அதே நேரத்தில் இப்போ நடந்துகிட்ருக்குது, கண்டகச்சனி இதுக்கு முன்னால் நடந்தது. அப்போது இந்த ஒரு 3 வருஷமாக சொல்லும்படி உங்களுக்கு அவ்வளோ சிறப்பில்லை, சரிங்களா? பவர் இருக்குது, பவர் இருந்து அதனால் பயன்பாடு இல்லை. முயற்சி இருக்குது, அதுக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ரீதியில் 7ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்கள், சலிப்புகள் இல்லையா, ஆரோக்கிய பாதிப்புகள். எல்லாத்த விட யார் ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கத்தினால, கூட்டு தொழில்கள்னால, தூர பிரயாணங்கள்னால சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சிலரெல்லாம் பார்த்தோம்னா மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. ஒன்று தனக்கு ஏற்பட்டிருக்கும், இல்லையா தன் குடும்பத்தில் யாருக்காவது செய்யக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா பெற்றவர்களால் மனச்சஞ்சலங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஒன்று வெறுப்புகள் உருவாகியிருக்கும், இல்லையா நம்ம விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கியிருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீக சொத்து இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நாம் இருக்க முடியல. நாம் ஏதோ இன்றைக்கி ஒரு இடம் மாறி சம்மந்தமில்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் இதுக்கு முன்னால் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு 3 வருஷத்துலேருந்து எல்லாமே படிப்படியாக பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகிருக்கு. 50 பேர் இல்லை 500 பேர் வச்சு வேலை செய்வீங்க,
அந்த திறமைசாலிங்க தான் சிம்மராசிக்காரர். ஆனால் நம்மக்கிட்ட வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் நம்மக்கிட்ட இல்லை. நாமளே ஒருத்தர்கிட்ட வேலைக்கே போயிட்டு இருந்தால் கூட 4 நாளைக்கு வேலை இருந்தால் 3 நாளைக்கு வேலை இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா வேலை இருக்கிற போதும் நம்மளால் போக முடியல. இப்படிலாம் சில பிரச்சனைகள் எல்லாமே சிம்மராசி அன்பர்கள் சமீப காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஜென்மத்தில் கேது இருந்ததுனால மனக்குழப்பங்கள், சரிங்களா, இதெல்லாமே மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையை குடும்பஸ்தானத்தில் பார்க்குறதுனால சில வாக்குறுதிகள் காப்பாற்ற முடியாத பண நெருக்கடிகளும் சொல்கிறேங்க, சரிங்களா. நம்மளுடைய பணம் இருக்கும், 10 ரூபா அடுத்த பக்கம் கொடுத்து வச்சுருப்போம். ஆனால் பாவமிருந்த பரிதாபப்பட்டு கடன் தான் நம்ம கொடுத்தா கூட, உதவிக்குன்னே கொடுத்தா கூட அது கேட்க போனால் இன்றைக்கி உதிரித்த வரும். அதே மாதிரி அந்த பணம் கேட்டு இன்றைக்கி சங்கடங்கள் உண்டாக்கி சலிப்புகளோடு தான் நம்ம விலைக்கு வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய பணம் வரவு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக முடியும். காரணம் என்னென்னா, குரு பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதியே 12ஆம் இடத்திற்கு குரு வருது. அந்த குரு 12இல் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது ஒரு அரசாங்க லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு சாதகமாக முடியும். சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். அதை விட ஒரு வீடு கட்டக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு முன்னாலே கட்டலாம் நினச்சேன், ஒரு இடம் வாங்கலாம் நினச்சேன், ஆனால் இருந்தது தான் எனக்கு கைவிட்டு போச்சு தவிர புதுசாக எதுவுமே செய்ய முடியல. இல்லை சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று ஆரம்பிச்சும் பாதியிலே நின்று போச்சு, கட்டி முடிக்க முடியுமா, ஒரு பொருள் வாங்க முடியுமா, இன்றைக்கி தங்க நகைகளே இருந்தால் கூட அது அடகு கடையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆகிப்போச்சே தவிர வீட்டில் வச்சு அழகு பார்க்க முடியலைங்க. யாருக்கிட்ட பேசினாலும் சங்கடங்கள் வருது, சலிப்புகள் வருது, தேவையில்லாத விரோதங்கள் உருவாகிட்டு இருக்குது. இதெல்லாமே சரி வருமா அப்படிங்கிற சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த விரய குரு உச்சபலம் அடைகிறதுனால, அதனால் 5ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு 2ஆம், அதாவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்துக்கு போகிறது அற்புதம். சித்தர்களுடைய ஒரு அனுகிரகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதாவது முன்னோர்களுக்கு சில வழிபாடுகள் செய்கிறது, முன்னோர்களை வணங்கி பிரார்த்தனைகள் செய்கிறது, அதே மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அது ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு இது நீங்கள் பண்ணுங்க. அடுத்தது ராகு ஒரு விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றது கண்டிப்பாக கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரும். சில இடத்துல பார்த்தோம்னா 10 ரூபா கடன் வாங்கியிருப்போம், இன்றைக்கி பார்த்தா பல லட்சங்கள் ஆகிப்போச்சு, சிலருக்குள்ள கோடிக்கணக்காகவே ஆகிப்போச்சுங்க. தகுதிக்கு மீறிய கடன் ஆகிப்போச்சு, இதை எப்படி நான் சரிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மாறும். ஆக மொத்தத்தில் நமக்கு படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், அதுக்குண்டான வேலை கிடைக்காது. சிலர் பிடிச்சிருக்கும், சில வாழ்க்கையை அமைக்க முடியாது. நாம் பிடிச்சவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அப்படி அமைச்சாலும் பார்த்தோம்னா அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் சரிப்படுத்தி ஒரு அளவுக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையை சொல்கிறேன், ஒரு கமிட்மெண்ட்டையும் சொல்கிறீங்க, எல்லாமே வந்து ஓகே பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தோம்னா நம்ம யாரை நம்பணுமோ அவங்களே நம்மளை விட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, சரிங்களா. இன்றைக்கி பார்த்தோம்னா இது சரி வருமா, வராதா, மறக்கவும் முடியல, நினைக்காமல் இருக்கவும் முடியல, இதை எப்படி சரிப்படுத்துறது, ஏன் புத்தி மாறுமா அப்படின்ட்டு எல்லா கோயிலுக்கும் போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, தூங்காமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நாட்கள் போகுது, மாற்றங்கள் வரல. இந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலம்தான் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடையிலிருந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு அமைப்புகளை கொடுக்குங்க, சரிங்களா. அதே சமயத்தில் முடிந்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில்கள் செய்ய வேண்டாங்க. சனி பகவானை வழிபாடு கண்டிப்பாக இந்த வருஷம் முழுசாக சனீஸ்வரர் பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போகிறது ஒன்று தான், பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதும் நல்லது தான். இல்லையா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. சிவனை வணங்குங்க சிம்மராசிக்கார், சரிங்களா. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அக்னி தத்துவ ராசி, சரிங்களா. எல்லாருக்கும் ஒரு தீப ஒளியை கொடுக்கக்கூடிய திருவண்ணாமலை அக்னீஸ்வரர் மாதிரிங்க, சரிங்களா. அதாவது எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி. அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக ஒரு மெழுகுபத்தி மாதிரி, தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மெழுகுபத்தி எப்படி எரியும் போது அப்படியே குறையும், இருந்தாலும் வெளிச்சம் ஃபுல்லாக
கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க. ஆனால் நாம் இன்றைக்கி கஷ்டப்படுறோம், நம்ம இன்றைக்கி வேதனைப்பட்டுருக்குறோம், இதிலிருந்து எப்போ நம்ம மீண்டு வருவோம் அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. எப்போவுமே எல்லோரும் வளர்ச்சியாக நல்லா இருக்கிறவங்க எல்லாமே அவங்க திறமைசாலிகள்லாம் கிடையாது, புரியுங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க சின்ன விஷயம் செய்தால் கூட ஓரளவுக்கு உழைச்சா கூட பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. கொஞ்சம் நேரம் பலவீனமாக இருக்கிற போது நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும், என்னதான் உழைச்சாலும், எவ்வளோதான் போராடினாலும் ஒரு கட்டத்தில் எதுவுமே பண்ண முடியறதில்ல. அது காரணம் என்னென்னா, நம்மளுடைய நேரம் பலவீனமாக இருக்கிற போது சாதகமான வாய்ப்புகள் அமையறதில்லை. அப்படியே ஒன்று அமைஞ்சாலும் அதை அடுத்தவங்க கெடுத்து விட்ருவாங்க, தடுத்து விட்ருவாங்க, கை கட்டி வாய் கட்டாத அளவுக்கு போகும். நாம் ஒரு இடத்துல உழைப்போம், அதனால் இன்னொருத்தர் பலன் அடைவாங்க. ஆனால் நமக்கு கெட்ட பேரத்தை உருவாக்குவாங்க, அவமானத்தை கொடுப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா சட்ட சிக்கல்கள், அரசாங்க சிக்கல்கள், அதே மாதிரி சிலர்னால் நம்மளுடைய பணம் வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள், கடன் வாங்கி செலவு பண்ணி கடன் கட்ட முடியாத நெருக்கடிகள் அதெல்லாம் இருக்கும். இந்த ராகு 6ஆம் இடம் வரும்போது கண்டிப்பாக அதாவது கடன் பிரச்சனைகள் தீரும், மன அமைதி பிறக்கும். வெளிநாடு போய் ஒரு தொழில் ரீதியில் வளர்ச்சி அடையணுங்கிறவங்களுக்கு, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க சார்ந்த சில விஷயங்கள் நமக்கு சாதகமான அரசியல் பொலிட்டிக்கல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். ராகு 6ஆம் இடத்துல பயிற்சி, அது டிசம்பர் 5ஆம் தேதி. இப்படி பார்க்கும்போது பல விஷயங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலமாக அமைகிறதுனால சிவன் பிரார்த்தனை பண்ணிக்குங்க. சனி பகவான் வழிபாடு மறக்காமல் இதை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்கை மட்டும் கிடையாது, நீங்களே எதிர்பாராமல் நினைக்கக்கூடிய, அதாவது எதிர்பாராமல் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ராசிங்கிறது சந்திரன் மதி, அதே மாதிரி லக்னங்கிறது விதி. அது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய கர்மா எதை நோக்கி பிறந்தோம், எந்த வயசில் எது நம்ம அனுபவிக்க முடியும். சிலர்லாம் பார்த்தோம்னா 2 கல்யாணம் பண்ணி கூட நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு அருமையான வாழ்க்கை போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா பிரச்சனையே போயிடும். குழந்தைங்கள் சிலர் கல்யாணம் பண்ணி புத்திரபாக்கியம் இல்லாமலே இருக்கும், சரிங்களா? நம்ம எத்தனையோ வைத்தியங்கள் பார்ப்போம், ஹாஸ்பிட்டல் பார்ப்போம், மருத்துவம் பார்த்தோம், சரி வராமல் இருக்கும். சிலருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல பொன் பெருத்தும் எல்லாம் நல்லாயிருக்கும், திடீர்னு பார்த்தா எல்லாம் நெருங்கி அது கட்டாயி போயிடும், சரிங்களா? இதெல்லாமே ஏன் அப்படி இருக்குதுன்னு நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் அந்த கர்ம வினைகள் ஏதாவது எந்த தசா புத்தி நடக்குது, எந்த நேரத்தில் இது நடக்கும், இன்றைக்கி நடக்கலைன்னா தப்பாக நினைக்கக்கூடாது, நாளைக்கு நடக்கும், அது நடக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த இனிய புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த காலங்காலமாக உங்களுக்கு நிலைச்சி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.